நண்பர்களே, வெல்கம் டு இன்னொரு வீடியோ. நல்லா இருக்கிறியாண்ணா? நல்லா இருக்கிறியாண்ணா? ஆனா நான் நல்லா இல்ல. காமமா பாக்குறடா நீனு. என்ன நான் என்ன பொம்பளையா? உங்களுக்கு எல்லாம் என்ன குறை வச்சேன்? நானு என்ன குறை வச்சேன்? சேனல்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? 51,400 பேர். ஒவ்வொரு வாட்டியும் நண்பர்களே நண்பர்களேன்னு இருக்கு ஒவ்வொருத்தரையும் தான் நான் கூப்பிட்டுருப்பேன். ஆனா அதுல இத்தனை பேர் என் பின்னாடி பாய்வீங்க நான் நினைச்சே பார்க்கல. அந்த பாயிறது இல்ல, இந்த பாயிறது. நிறைய பேர் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இப்ப வேண்டாம். கண்டென்ட் பார்த்துட்டு நம்ம குடும்ப சண்டையை கடைசியா வச்சுக்கலாம். ஐயோ, அந்த விக்கல் வேற கருமம் இன்னும் தொலைய மாட்டேங்குது. தண்ணி குடிக்காமல ஆல்ரெடி இந்த பாட்டில 2 பாட்டில் தண்ணி குடிச்சிட்டேன். நிக்க மாட்டுது. ஆல்ரெடி குடிச்சதுக்கே என்னோட ஒவ்வொரு அசைவுகளுக்கும் வயிறு ஒரு மாதிரி தலக்கு பொலக்குன்னு ஆடுது. அவ்வளவு தண்ணி இருக்கு உள்ள. இதுக்கு மேல குடிச்சேன்னா முடியாது. சரி வாங்க, வழக்கம் போல குரலை சொல்லி ஆரம்பிப்போம். ப்ரொமோஷன் தப்பு இல்லை, ஆனால் தப்பான ப்ரொமோஷன் தப்பு. நண்பர்களே, நம்ம மாசம் இந்த ப்ரொமோஷன் ரோல் போட்டு எதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அடிக்கிறோம்? அடுத்து அவங்க எதுவும் ப்ரொமோஷன் பண்ண கூடாதுன்னா இல்ல. உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்கு ஜாலியா தான் இருக்கு. அவங்க நல்ல விதமா ப்ரொமோட் பண்ணி முக்கியமா அதை பாக்குறவனுக்கு வந்து இது ப்ரொமோஷன் தான் தெரிய வச்சாங்கன்னா இங்க பிரச்சனையே இல்ல. ஆனா நான் பிரச்சனை பண்ணுவேன். ஏன்னா இவங்க எல்லாம் முக்காவாசி பேர் இவங்க யாருமே எத்திக்ஸை ஃபாலோ பண்றதே கிடையாது. எத்திக்ஸ் ஒன்னே கிடையாது. முதல்ல எத்திக்ஸ் பாக்குற ஒன்னே என்ன ஏதோ இவனுங்கெல்லாம் கேனப்பயிலுங்க, நம்ம என்ன போட்டாலும் கேட்க மாட்டானுங்க, என்ன கேள்வியா கேட்க போறானுங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்னென்னமோ எதுக்கோ கூவிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ப்ரொமோஷன்ல சம்பாதிக்கிறது தப்பே இல்லை. ஆனா இப்படி ஒரு தீய விதமான ஒரு செயல் செஞ்சு அதுல சம்பாதிக்கிறது தான் தப்பு. அதனாலதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஒரு தீய சக்தி. கோல்கேட் வேத சக்தி. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாசத்துக்கு நிறைய தீய சக்திகளை புடிச்சிட்டு வந்திருக்கேன். அடிக்க ஆரம்பிப்போம். என்னடி இந்த ட்ரெஸ்ல இருக்க? உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. எனக்கு கல்யாணத்துலாம் இஷ்டம் இல்லம்மா, தயவு செஞ்சு விட்டுருங்க. சும்மா வந்து சாப்பிட்டு ஹாய் சொல்லிட்டு போ. அதே குவெஸ்டினை வேற மாடுலேஷன்ல கேட்பாங்க. சமைக்க தெரியுமா, பாட தெரியுமா, கல்யாணம் ஆயிட்டு வேலைக்கு போகணுமா அப்படின்னு. ஸ்ட்ரெயிட்பாவலா சொல்லிடுறேன், எங்க வீட்டுக்கு வந்தனா வீட்டு வேலைய லைனா லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு பாருமா. இதுக்குதான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன். வீட்டு வேலை எல்லாமே நீ பாக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்குன்னு ட்ரீம்ஸ் இருக்கும்ல, அதை நீ பர்சியூ பண்ணு. கிரீன் பிளாக் ஃபேமிலியா இருக்காங்களே. உங்களுக்கு இந்த மேரேஜ் ஹாப்பி தான் இல்ல, யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஜாப். தெரியுமே, மேரேஜ்க்கு அப்புறம் ஜாப் போக வேணாம்னு சொல்லுவான். இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் ஜாப்க்கு நீங்க கண்டிப்பா போகணும். கேர்ள்ஸ்க்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அட, என்ன கிரீன் ஃபிளாகா இருக்கான் இவன்? உங்களுக்கு டிரைவிங் தெரியும்ல? கொஞ்சம் தெரியும். டிரைவிங் நான் சொல்லி தரேன். இதுக்கப்புறம் நான் இருக்கேன்ல. ஹே, பையன் ஓகேவா? இருமா, யோசிச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல யாரு வேணாலும் நான் அவனை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன், நீ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், என்னென்ன வேணா கதை சொல்லலாம். ஆனா யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களோட பழகி பார்த்து செட் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் ஓகே சொல்லணும். குட் டெசிஷன், குட் மெச்சூரிட்டி. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். ஆனா இவன் தான் கரெக்டான பர்சனான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐடியா. எனக்கு புரியல. இவ்வளவு நேரம் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப அறிவா பேசிட்டு இது என்ன கோமாளித்தனம் கடைசியில? என்னடா ஏண்டா, ஜாதக பொருத்தம் பாக்குறதும் நம்ம கோமாளித்தனமான்னு கேட்டீங்கன்னா இந்த ரீல வந்து நல்லா பாருங்க. எடுத்த உடனே வரன் வந்திருக்கு, நம்ம போய் பொருத்த பாப்போம்னு போல அந்த பொண்ணு ஒரு கிரீன் பிளாக் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதிசயமா அதே மாதிரி கேரக்டருக்கு ஒரு பையன் வந்து நின்னா, நீ அங்கே ஆப்ல போய் அந்த ஜோசிகாருக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போறத கோமாளித்தனம் சொல்லாம வேற என்ன சொல்றது? மூளை இல்ல. அப்போ ஜோசியர் நோ சொன்னா நல்ல பையனா இருந்தாலும் விட்டுட்டு வெறும் அப்போ ஜோசியர் நோ சொன்னா நல்ல பையனா இருந்தாலும் விட்டுட்டு வெறும் என்ன பேச விடுறா. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு, என்ன பிரச்சனை? அப்போ ஜோசியர் நோ சொன்னா நல்ல பையனா இருந்தாலும் விட்டுட்டு வெறும் பொருத்த மேட்ச் ஆகுதுன்னு ஒரு சிவப்பு கொடியை போய் கட்டிப்பீங்களா? சொல்லுங்க. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிருக்காரா சாமி? என்ன கேக்குறாங்க? ஹலோ, இந்த பையன் எனக்கு கரெக்டா இருப்பாங்களா? சென்ட் மீ யுவர் டேட் ஆஃப் பர்த். இவங்களும் அனுப்புறாங்க. அந்த பையன் யாரு என்ன ஒரு டீட்டெயிலும் சொல்லல. வெறும் இவங்க டேட் ஆஃப் பர்த் சொன்னதை வச்சு அந்த பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? நான் நம்புறேன். ஸ்டார்டிங்ல நம்மளை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு யோசிக்கிறது, அப்புறம் மொத்த லைஃப் கண்ட்ரோலையும் தூக்கி ஒரு ஜோசியர்கிட்ட கொடுக்கறது. அருமைடா. ஹாட் ஆன்ட்டிங்க பிடிக்கும், கிடைக்குமா?
என்னடா ஓப்பனா கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஹாட் ஆன்ட்டிங்க பிடிக்கும், கிடைக்குமா? பிடிக்கும், கிடைக்குமாவா? அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆன்ட்டி, மம்மி, அக்கா எல்லாருமே இங்க இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு போப்பாடா. அவங்க கிட்ட உங்க விஷயத்த ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஷேர் பண்ணலாம். அதுவும் வீடியோ கால்ல 24/7 சேஃப் அண்ட் செக்யூரான ஆப்பும் கூட. அட பூ வெக்கம் கட்ட மானம் கட்ட போயிலுங்களா. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? மார்க்கெட்ல மாமா ஆப் நிறைய வந்துருச்சுன்னு ஒவ்வொருத்தரும் போட்டு ப்ரோமோட் பண்ணி இப்ப எங்கடா கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க? இதுல ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஷேர் பண்ணலாமாமா. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து அவன் எதுக்கு வரான்னு அவனே தெளிவா போட்டிருக்கான்ல. அப்ப இது வந்து உங்க ஃபீமேல் யூசர்ஸை நீங்களே அது கமிச்சு விடுற மாதிரி தான் இருக்கு. அப்ப என்னடா வேலை பாக்குறீங்க ஆப்புக்குள்ள? இந்த குர்த்தி ஜஸ்ட் 799. இந்த ஜும்காஸ் ஜஸ்ட் 250. ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த பேக் ஜஸ்ட் 499 மட்டும் தான். பார்த்தது வாங்காம இருக்க முடியல, அதான் வாங்கிட்டேன். இதுல ஃபன்னியான விஷயம் என்னன்னா, நான் இப்பெல்லாம் ரொம்ப ஷாப்பிங் பண்றேன். எங்க அம்மா காசு வேஸ்ட் பண்ணான்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது என்கிட்ட ஆப் இருக்குன்னு. இது தெரிஞ்சாதான் விளக்கு மாத்திலே போடுவாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது என்கிட்ட ஆப் இருக்குன்னு. கேர்ள்ஸ், நீங்க நம்ப மாட்டீங்க, நான் நிறைய ஸ்வீட்டான ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். எவ்ரி டைம் நான் சேட் பண்ணும்போது எனக்கு எல்லோ ரோசஸ் கிடைக்குது. இந்த எல்லோ ரோசஸை ரெடீம் பண்ண முடியும்னு. இந்த ஆப் ரொம்பவே சூப்பர் கூலா இருக்கு. கேர்ள்ஸ், நீங்களும் குர்த்தி வாங்குங்க. Got you covered. நீ எளவு ஒரு குர்த்தி வாங்குறக்காண்டி வரவன்ட்டெல்லாம் பேசி அவனுக்கு ஏத்த மாதிரி பேசி சை, இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? அடுத்து விக்கல் நின்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா இதை வச்சுக்கிட்டு. நின்றுச்சு. அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். நிஜமாலே நின்றுச்சா? என்னடா பண்ற? நின்றுச்சு. சூப்பர் நண்பர்களே, போன ப்ரொமோஷன் ட்ரோல்ல ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. இவர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து அன்னைக்கு ஒரு 2 ஆகாத விஷயத்துக்கு ப்ரொமோட் பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு இல்ல, என்னைக்கு ஆகாத விஷயத்துக்கு ப்ரொமோட் பண்றதுதான் வேலையே. இவருக்கு இதான் வேலை. அதை எடுத்து வழக்கம் போல நானும் போட்டிருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய பேர் ஐயோ அம்மாமான்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. என்னடா நானும் போய் பார்த்தா அண்ணனோட பவர்னால யூடியூப்ல இருந்து வீடியோக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அடிச்சு வீடியோவை தூக்கிட்டாங்க. அது அவரோட பவர்லாம் நடக்கல, இந்த யூடியூப் காரனோட தவறுல நடந்திருக்கு. நம்ம அந்த வீடியோல இவர் இந்த மாதிரி இந்த ஐயோ அந்த வார்த்தையை சொன்னாலே அடிச்சிருவான் போலயே, அதை மட்டும் சென்சார் பண்ணிடுறா. அவர் வந்து சூத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாரு. அதை வந்து தப்புன்னு நம்ம எடுத்து சொன்னதை இந்த யூடியூப்காரன் ஓ இவன் தான் தப்பான விஷயங்களுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்றான் போலன்னு நினைச்சு வார்னிங்கை கொடுத்து அடிச்சு வீடியோ தூக்கிட்டான். அடிக்க வேண்டிய ஆளு அவன். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. அதனால அண்ணனோட போர்ஷனை மொத்தமா தூக்கிட்டு அடுத்த நாள் வீடியோ போஸ்ட் பண்ணேன். வாங்க இந்த டைம் ஃபுல்லா கரெக்டா சென்சார் பண்ணி போடலாம். நம்ம பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ரைட்லாம் போயிருப்போம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா ஊரா சுத்திட்டு தான் இருந்தோம். அதாவது பாத்தீங்கன்னா கொடைக்கானல், குணாகேவ், அதுக்கப்புறம் ஒண்டர்லா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய நம்ம கன்னியாகுமரி அங்கங்க சுத்தி பார்த்துட்டு தான் இருக்கோம். அது எப்படி ப்ரோ நீ மட்டும் ஊரா சுத்திட்டு வர, உனக்கு மட்டும் எப்படி ப்ரோ காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வேற ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம பயோல லிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. உள்ள போன உடனே இப்படி வரும். இதுல வந்து உங்க நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஓ 7 லட்சம் ஜெயிச்சிருக்கீங்களா ப்ரோ? எப்படி ப்ரோ? ஏன் 7 லட்சத்தோட நிப்பாட்டிங்க? 7 கோடி ஜெயிங்க, 70 கோடி ஜெயிச்சிட்டு போங்க. ஏன்னா அதெல்லாம் உண்மை இல்லையே, ஃபேக் தானே. நண்பர்களே, இது நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன். மறுபடியும் எல்லா வீடியோலும் நான் கண்டிப்பா இதெல்லாம் சொல்லுவேன். இந்த மாதிரி இவங்க போடுற ஆட்ல காமிக்கு ப்ரொமோஷன்ல போடுற எந்த வீடியோவுமே ஒரிஜினல் கிடையாது. இதுல வந்து அவங்க என்ன பண்ணாலும் ஜெயிச்சுட்டு மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட். அதுல வந்து எப்பயுமே ஜெயிக்கிற மாதிரி மட்டும்தான் காட்டும். ஆனா அதுல வர காசுலாம் ஒரிஜினல் காசு கிடையாது. அதெல்லாம் அவங்களால வித்ட்ரா பண்ண முடியாது. சும்மா உங்களை கழுவுறதுக்காக காமிக்கிற டெமோ அக்கௌண்ட் தான் அவங்க பிளே பண்ணி காட்டுவாங்க. ஒரிஜினல் அக்கௌண்ட்ல அவங்க பிளே பண்ணி காட்ட மாட்டாங்க. அப்படி பார்த்தா இன்னாரி இவரெல்லாம் கோடீஸ்வரன் ஆயிருக்கணுமே. பாலா இருந்தா பொங்க, பத்த தண்ணி அப்படி பொங்க. ஏன் ப்ரோ விடாம இந்த சூதாட்டத்துக்கு முட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க ஒரு வருஷமா? எத்தனை பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க? எத்தனை ஸ்கூல் குழந்தைங்க, எத்தனை சின்ன பசங்க எல்லாம் உங்களை ஃபாலோ பண்றாங்க? என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவோ, நிறைய ஓட்ஸ் கஞ்சி, கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவான்னு கேட்டேன். இது விளையாடுறது உங்களோட ஓன் ரிஸ்க்லயே விளையாடுங்க. விளையாடுறது உங்க ஓன் ரிஸ்க்லயே விளையாடுங்க. ஏன்னா அப்பதானே தோத்து போனா வந்து ஏன்டா என் காசு போச்சுன்னு சட்டையை பிடிச்சி கேட்க முடியாது. நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்கோ. பாத்துட்டீங்களா? அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஏனோ இந்த வீடியோ வந்து கம்ப்யூட்டர்ல பிளே ஆயிட்டே இருக்கு. ஏன்னே தெரியல. நீங்களும் பாருங்களேன், மேல என்னமோ போட்டிருக்காங்களே. டே இவனுங்க வாங்கி குடிங்கடா. ஓ ஷிட், சி எடிட்டர் ப்ளீஸ் இதை மட்டும் இதை பிளர் பண்ணி போட்டுருங்க, மறந்துடாதீங்க. மறந்துட்டேன். இந்த வண்டி, இந்த 2 காரு இதெல்லாம் வாங்கி
காய்ஸ் ஆமா காய்ஸ் இதெல்லாம் எப்படி தானே வாங்குனீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கிட்டே ஒரு கேமை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லிட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஒயிச்சா மட்டும் தான் காய்ஸ் சாப்பாடு. கேமை கண்டுபிடிச்ச காரணம் மூலகாரன் காய்ஸ். ஏன்னா அவன் காசு நம்மளுக்கு கொடுக்க மாட்டான், நம்மளுக்கிட்ட இருந்தா அவன் எடுக்க பார்ப்பான். ச்சே, சின்ன பசங்க எவ்வளோ அறிவா பேசுறாங்கல்ல. இதை யாரையும் மீன் பண்ணியெல்லாம் நான் போடல, வந்துச்சேன்னு போட்டேன். யாரையும் மீன் பண்ணியெல்லாம் போடல. புரிஞ்சிருச்சு. சரி, நீங்க அடுத்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் வந்து இவர் இதை வருஷக்கணக்கா இந்த மாதிரி சோதத்தை ப்ரொமோட் பண்றதே ஒரு கேவலமான விஷயம் நினைச்சுக்கிட்டு இருந்தா, போன வாரம் இல்லடா என்னால இதை விட இன்னும் கேவலமா இறங்க முடியும்னு ஒரு ப்ரொமோஷன் போட்டிருக்காரு. நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? உங்களுக்கு விடுக்குன்னு இருக்கா, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இந்த சின்ன பையிலாம் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த 18+ தூரம் நவுண்டு போயிடணும். ஆமா, சொல்லிவிட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எதுக்குன்னா, அதாவது கல்யாணம் முடிஞ்சவங்க மற்றும் பழையா திருப்பியெல்லாம் எதுவும் ஒன்றும் கோவப்படாதீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸ் பவர் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா உங்க மனைவி சந்தோஷப்படுத்தணும்னா ஒரு மணி நேரம் பண்ணக்கிட்டு இந்த டேட் போடணும். இந்த டேட் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல கொடுத்துக்கலாம், இந்த நம்பர்லயும் கொடுத்து ஆர்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம GMB அப்லோடோட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் ப்ராடக்ட் தான், எந்த வித ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்ல, ஆமா, அவன் ரிசல்ட் நல்லா இருக்க போய் தான் நான் இப்ப சொல்றேன். ஆமா, உங்க ஃப்ரெண்டு வந்து போட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்ககிட்ட டைரக்டா வந்து சொன்னாரா? ஓ, அதாவது உங்க ஃப்ரெண்டுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு, ரிசல்ட் சூப்பரா இருக்குங்கிறத உங்ககிட்ட வந்து சொன்னாரா? என்ன இலவிடாது? நல்ல விஷயம் தான்டா இது. என்ன நீங்களும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம், நீங்க வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடல் ஒரு டேப்லெட்டுக்கு ப்ரொமோட் பண்ணிருக்காரு இவர். இதுல வந்து சின்ன பசங்கலாம் ஸ்கிப் பண்ணிருங்க. அறிவே இல்லையா அப்புறம் உனக்கு ஃபாலோ பண்றதுல முக்காவாசி பேர் இல்ல பாதி பேராச்சு ஸ்கூல் பசங்களா தான் இருப்பானுங்க, அண்டர் 18 பசங்களா தான் இருப்பானுங்க. நீங்க ஒரு வார்த்தை ஸ்கிப் பண்ணிருங்கன்னு சொன்னோடனே அவனுக்குலாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்களா? ஒரு பப்ளிக்ல எல்லாரும் பாக்குற இடத்துல வந்து கண்டதையும் ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க. இதுல அசிங்கமா இடையில சவுண்டு வேற. இதெல்லாம் ஒரு போப்பாடா. அப்பாடா, இப்பத்தாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு மாசம் அந்த வீடியோ போட முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிடுவோமா? சரிவா சாப்பிடுவோம். இது வாங்கி தரீங்களா? வாங்கிக்கோ. அந்த இது வாங்கி தரீங்களா? வாங்கிக்கோ. அது அட என்ன வேணுமோ வாங்கிக்கோ. எப்பயுமே கம்மியா தான் வாங்கி தருவா, இன்னைக்கு என்ன கேட்டா வாங்கி தர. எப்படி? அதுவா, நான் அப்புறமா சொல்றேன் வா. ஆமா, அப்புறமா சொல்றேன்னு சொன்னல. உனக்கு ஏன் இவ்ளோ காசு? நான் தான் ஆப்ல டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல. அப்படியே நான் ஒர்க் அது ரொம்பவே ஈஸி. அவங்க கொடுக்குற கொஸ்டின்ல 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதாச்சும் ஒரு ஆன்சர் நம்ம நாலேஜ் இருந்த மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, பெஸ்டா சூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா மாசம் 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அப்படியா அப்படின்னு நானும் வேலையில போய் கலந்துக்கிட்டு மாசம் 30,000 சம்பாதிச்சேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? என் நெத்தில நான் கேளப்பை நான் எழுதி வச்சிருக்கேன். இல்ல அப்படிதான் எழுதி வச்சிருக்கு போல. ஏன்னா ரியலா அவங்க சொன்ன வேலையை பார்த்தா ஒரு 1/4 கிலோ காரா சேவ் கூட வாங்கி திங்க முடியாது. அது ரொம்ப வேஸ்ட். இது என்ன கதை, இவங்க எப்படி ஊழ வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். பார்த்த அப்புறம் தான் இதை போய் இம்புட்டு புழுவி ப்ரொமோட் பண்றீங்களே, இப்ப நீங்க எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்றீங்கன்னு தோணுச்சு. மாசம் 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் நீ ஒரு வேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? நண்பர்களே, இது இந்த மாதிரி வந்து சர்வே சப்மிட் பண்ணி காசு சம்பாதிக்கலாம்னு சொல்ற ஆப்புக்கு மட்டும் இல்ல. இந்த ஏதாவது வெப்சைட்டுக்குள்ள போனா நான் எந்திரன் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த கேப்சா எல்லாம் போடுவோம்ல, அதை மட்டுமே போட்டு நீங்க மாசம் 40,000 50,000 சம்பாதிக்கலாம்னு சொல்லியும் சில உருட்டுகள் வரும். கேப்சா ஒர்க் பண்ற ஜாப்னு. அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே கதை தான். அவங்க சொன்ன அதே ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் டெமோ இருக்கு, பை பிளான் இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் டெமோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு நீங்க இந்த பதில் தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. நீங்க என்ன கொடுத்து சப்மிட் பண்ணாலும் டெமோ சர்வே முடிஞ்சுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க பைய பிளான் ஒரு மேட்டரை வச்சிருக்கான். நீங்க ஃபர்ஸ்ட் இதுல இருந்து காசு எடுக்கணும்னா முதல்ல நீங்க காசு போடணும். சரியில்லையே. 500 ரூபா பிளானு, 1000 ரூபா பிளானு, 4000 ரூபா பிளானு ஒரு 3 வச்சிருக்கான். நம்ம சீப்பா இருக்க ஒரு 500 ரூபா பிளானே வாங்குவோம்னு நினைப்போம். அது நீங்க வாங்குனீங்கன்னா இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். நீங்க ஒரு சர்வே முடிச்சீங்கன்னா உங்களுக்கு 0.05 பைசா கிடைக்கும். மாசம் 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனா மனசாட்சி எல்லாம் புழுகுறீங்களா? அப்ப 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்க 20 சர்வே முடிக்கணும். அது கூட என்னடா எதை வேணா கிளிக் பண்ணா போதும் இல்ல, இஷ்டத்துக்கு கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. இவன் அந்த 500 ரூபா பிளான் இருக்குல்ல, அந்த பிளானோட வேல்யூ வந்து
வந்து 500 ரூபா கிடையாது, 7000 ரூபா பிளான். அது 7000 ரூபா பிளானை வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்களே, மக்கள் சம்பாதிட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு 500 ரூபாய்க்கு தரான். அவ்வளவு நல்லவனாடானே. எவ்வளவு குறைச்சிருக்கான்? 6500 ரூபா குறைச்சிருக்கான். 6500 ரூபா குறைக்கல, 6500 ரூபா நீங்க கடனாளியா இருக்கீங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அதாவது உங்களுக்கு இந்த பிளானை வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணல, 500 ரூபாய்க்கு ஸ்டார்டிங்ல வாங்கிட்டு மிச்சம் 6500 ரூபாய நீங்க சம்பாதிக்க அதுல இருந்து புடிச்சுப்பானுங்க. சரி, அப்படி அந்த கடன் எல்லாம் அடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வர காசெல்லாம் எனக்கு தானே வரும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி அந்த காசு வரும்னு நான் சொல்றேன். நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு சர்வே முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பைசா கிடைக்கும். அப்போ 6500 ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு நீங்க எத்தனை சர்வே பண்ண வேண்டியது இருக்கும்? 6000. இது எப்படி கால்குலேட் பண்றது? எனக்கு மேத்ஸ் வராது. சேட்டன்ட்ட கேட்போம். ஒரு சர்வே முடிச்சா எனக்கு 5 பைசா கிடைக்கும்னு வச்சா 6500 ரூபா சம்பாதிக்க நான் எத்தனை சர்வே முடிக்கணும்? எத்தனை 13 மில்லியன் சர்வேஸ். தமிழ்ல சொல்லணும்னா 1,30,00,000 சர்வே. ஸோ ஒரு சர்வே முடிச்சா ஒரு அரிசி மணி கிடைக்குங்கிற மாதிரி 6500 ரூபா வர சர்வே ஃபேக்டரியே நடத்தணும். என்னடா ChatGPT எல்லாம் உங்களை கலாய்க்குது. ஸோ 1,30,00,000 சர்வே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்க கடன்ல இருந்து தப்பிச்சு அடுத்து சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு தான். என்ஜாய். 30 வரைக்கும் சம்பாதிக்கலாம். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. அப்புறம் என்னமோ சொன்னாரு, இது வந்து மாசம் 30,000 சம்பாதிக்கலாம் இதுலன்னு. 30,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு சர்வே முடிக்கணும்? கால்குலேஷன் எல்லாம் போட்டு 60 மில்லியன் சர்வே, தமிழ்ல 6 கோடி சர்வே. ஐயோ, இது சர்வே இல்ல, ஜீவிதா சாதனை ப்ராஜெக்டா? என்னடா உளர்ற லூசு? 6 கோடி சர்வே முடிச்சிருவே நீ. 30 வரைக்கும் சம்பாதிக்கலாம். நண்பர்களே, இந்த மாதிரி யாராச்சும் வந்து கேப்சா போட்டு சம்பாதிக்கலாம், சர்வே போட்டு சம்பாதிக்கலாம், அப்படி இப்படி சம்பாதிக்கலாம்னு சொன்னா எவனையும் நம்பாதீங்க. 30,000 சம்பாதிக்கலாம்லாம் சொல்லுவானுங்க, அவங்க தான் 30,000 சம்பாதிப்பாங்க ப்ரொமோஷனுக்கு காசு வாங்கி. இந்த ஆப்லாம் அவனுக்கு ஓப்பன் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதுவுமே கேட்க மாட்டீங்களா? தெரியல. அடுத்து இந்த கொரியன் செலிபிரிட்டி இருக்காருல்ல, அவரோட குட்டி வருஷனா ஒருத்தரை புடிச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல ஒன்னு அசிங்கமா திட்ட முடியாதுல்ல ப்ரோ. அவன் கூட நம்மள கம்பேர் பண்றாங்களே, அதை நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் எப்படி ஊர்ல இருக்க அத்தனை ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் இதை யூஸ் பண்ணனால மட்டும்தான் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கூவாரோ, அதே வழியை தான் இவரு தொன்று ஃபாலோ பண்ணிட்டு வராரு. Big fan of your work. நான் அவரை ஏன் அப்படி சொல்றேன்னு புரியாதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த வீடியோ போய் பாருங்க, புரியும். இவரை பத்தி சொல்லணும்னா இவரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து மசுறு தான். ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு அதுல ஹேர் ஃபாலுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு எக்கச்சக்க ப்ரமோஷன் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அக்டோபர் 10 எனக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்துச்சு, அதை நிப்பாட்டுனதே இந்த ஷாம்பு தான் சொல்லிட்டு ஒரு ஷாம்புவை சொல்லியிருக்காரு. இப்படி கொட்டிட்டு இருந்த என்னோட முடி இப்ப ஒரு முடி கூட கட்டுறது கிடையாது. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரோஸ்மெரி கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க. ஹேர் இன்னும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வச்சிருக்கும். முக்கியமா எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலுமே இல்லாத சேஃபான ப்ராடக்ட். சரி, இந்த ப்ராடக்ட்டுக்கும் நமக்கும் பஞ்சாயத்து இல்ல. இவர் என்ன சொல்றாரு, இந்த ஷாம்பு போட்டதுக்கு அப்புறம் என் ஹேர் ஃபால் நின்றுச்சுன்னு சொல்றாரா? 8 நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ. முடி கொட்டி கேப் ஆன இடத்துல மறுபடியும் வளர்க்கறது இவ்வளவு ஈஸியா இருந்தா எதுக்காக இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ண போறாங்க? சொட்ட விழுறதுக்கு முன்னாடியே இந்த ஷாம்புவை கொடுத்திருந்தா அடுத்த 2 வாரத்துல அவங்களோட ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆயிருக்கும். எனக்கு பயங்கரமா முடி கொட்டிட்டு இருந்தப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். ப்ரோ இப்பதானே ப்ரோ 8 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க. இப்படி கொட்டிட்டு இருந்த என்னோட முடி இப்ப ஒரு முடி கூட கட்டுறது கிடையாது. இப்ப என்னடானா எனக்கு ஹேர் ஃபால் ஆரம்பிச்ச உடனே நான் இதைத்தான் போட்டேன் எனக்கு சரியாயிருச்சுன்றீங்க. சூட்சமத்தை கண்டு விட்டாலே. ஷாம்பூன்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஏன்டா ஷாம்பூன்னு கமெண்ட் பண்ண சொன்னா என்னடா எல்லாம் ஷியாம்பூன்னு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? குடும்பமே பைத்தியமாடா. இப்ப அடுத்து இந்த வீடியோல இவர் என்ன சொல்றாருன்னு, என்னடா மறுபடியும் வந்துட்ட, நீ போயிட்டேன்னு நினைச்சேன்டா. எதுக்குடா வந்த? ஏன் எனக்கு இவ்வளவு விக்கல் வந்துகிட்டே இருக்கு? தண்ணி நிறைய குடிக்காமல, தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டு தான் இருக்கு, அப்புறம் ஏன் இவ்வளவு வருது? ட்ரான்ஸ்ஃபர் வந்தா ரத்தமா வாந்தி எடுத்து மண்டைய போட்டுருவாங்களாம்ல, தெரியாதா அவளுக்கு? மார்னிங்ல இருந்து ஹிக்கப்ஸ் நான் ஸ்டாப்னா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆமாடா, வாட்டர் மட்டும் போதும்னு நினைச்சா இது ஸ்டபர்ன் ஹிக்கப் மோட். பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலையே. டேக் a deep breath, 10-15 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பொறுமையா விடணுமா? ஏங்க நின்றுச்சுங்க நிஜமாவே. ஏய் நீ சூப்பர்ரா, டே கரெக்டா சொன்னா பண்ண நின்றுச்சு, சூப்பர்ரா நீ.
சரி மேட்டருக்கு வருவோம். அடுத்த ஒரு வீடியோல இவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் கேளுங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பயங்கரமான ஹேர் ஃபால் இருந்துச்சு. என் ஸ்கேல்ப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கேப்பா இருந்துச்சு. இப்போ எனக்கு சுத்தமா ஹேர் ஃபாலே இல்ல. டெர்மடாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண இந்த ப்ராடக்ட் தான் என்னோட ஹேர் க்ரோத்துக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் ஆயில் ஹேர் சீரம்லாம் நம்ம ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுமே தவிர ஹேரை ரீக்ரோ பண்ணவே பண்ணாது. என்ன சொன்னாரு? இந்த ஒரு ப்ராடக்ட் முட்டு கொடுக்கறக்காண்டி ஹேர் சீரம்லாம் வந்து ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும், ரீக்ரோத் எல்லாம் பண்ணாதுன்னாரா? இந்த வரேன். இப்போ இது வந்து ஒரு ஹேர் சீரமோட ப்ரொமோஷன் தான். இதை பாருங்க என்ன சொல்றாரு. போச்சு முடி எல்லாமே கொட்டி நெத்தி ஏறிக்கிட்டே போகுதுன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நீ வேற வேலையே பாக்குறது இல்ல. இல்ல சார், ஹேர் ஃபாலுக்கு பெர்ஃபெக்ட்டான சொல்யூஷன் ஹேர் சீரம் மட்டும் தான். இதுல டபுள் ஹேர் growth பூஸ்டர் இருக்கு. டீப் லேயர் வரைக்கும் போயிட்டு இன்னும் ஃபாஸ்டா ஹேர் growth நடக்கும். இப்பதானே ப்ரோ சொன்னீங்க ஹேர் சீரம் எல்லாம் ஹேர் ஃபாலை ஸ்டாப் தான் பண்ணும், ஹேர் growth எல்லாம் பண்ணாதுன்னீங்க. இப்போ நீங்களே அதை சொல்றீங்க. இதுல எதுல உண்மை? சரி, மனசாட்சியா ஒரு ப்ரொமோஷன் பண்ணா சொன்னது ஞாபகம் இருக்கும். வரதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னா எப்படி ஞாபகம் இருக்கும்? இது மட்டும் இல்ல, இன்னொரு சீரத்துக்கும் கூவி இருக்காரு. ஏன்னா 45 நாள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புதுசா பேபி ஹேர்ஸ் எல்லாம் grow ஆகும். இதை நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு இவ்வளவு ஹேர் growth எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. என்னடா புத்தலாட்டாது? பேபி ஹேர்ஸ் எல்லாம் க்ரோ ஆகுமா? இந்த வாய் தானே சொல்லுச்சு அப்ளைவ ஹேர் சீரம் யூஸ் பண்றதுனால வந்து ஹேர் எல்லாம் க்ரோ ஆகாதுன்னு. என்ன வாய் இது? ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி கூவுது. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ரொமோஷன் இருக்கு. ஆக்சுவலா ப்ரொமோஷன் மட்டும்தான் இருக்கு ஒரு பேஜ்ல. ப்ரொமோஷனும் அப்பப்போ நேச்சுரல் ரெமடிஸும் போட்டிருக்காரு. நோட்டுனா இன்னும் நிறைய வரும், அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு. உங்க ஹேர் லைன் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபிங்கர்ஸை வச்சு மெஷர் பண்ண போறோம். உங்களோட ஃபோர்ஹெட்ல இருந்து ஹேர் லைன் வரைக்கும் இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்க. 5க்கும் மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசீடிங் ஹேர் லைன் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். 3 4 எனக்கு 4 தான். உங்களுக்கு நமக்கு எவ்வளவு இருக்கு? 1 2 3 4. இங்க இன்னொன்னு வைக்க முடியுமா? இல்ல, 4 இருக்கு. 5க்கும் மேல இருந்தா ரெசிடிங் ஹேர் லைன் அர்த்தம். கொஞ்ச நாள்ல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 போய் உங்களுக்கு ஃபுல்லாவே சொட்டை விழுந்துரும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? சொட்டை விழுந்துருமா? அப்படியா ப்ரோ? வெறும் இன்ஃப்ளூயன்சரா இருந்து எப்படி உங்களுக்கு இந்த இவ்வளவு சயின்ஸ் எல்லாம் தெரியுது? சொட்டை விழுக போறத வெறும் விரல வச்சே கண்டுபிடிக்கிற அளவுக்கு சயின்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். மோஸ்ட்லி அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 5 விரல் வந்து நெத்தியில் இருந்துச்சுன்னா வந்து சொட்டை விழுந்து அப்படிலாம் கிடையாது. சில பேருக்கு ஜெனட்டிக்கலா வந்து நெத்தி கொஞ்சம் நீட்டு நெத்தியா இருக்கும், ஹேர் லைனே கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். அதுக்காண்டி உங்களுக்கு சொட்டை விழுந்துரும் அப்படிலாம் கிடையாது. இவங்க ப்ரோமோட் பண்றதுக்கு என்ன வேணாலும் சொல்றது. உங்களுக்கு சொட்டை இல்லாம நீங்க தடுத்துடலாம். சோ எனக்குமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நல்ல ஹேர் ஃபால் இருந்துச்சு. என் ஸ்கேல்ப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கேப்பா தான் இருக்கும். ஆனா இப்ப இதுதான் என்னோட ஹேர் கண்டிஷன். இப்பயுமே உங்க முடியை வந்து இப்படி விரிச்சு பார்த்தா கேப் இருக்கும் ப்ரோ. சும்மா முடியை வந்து இந்த மாதிரி சீவிட்டு இப்ப எனக்கு சரியாயிருச்சு, முடி ரொம்ப அடர்த்தியா வளர்ந்துருச்சுன்னு உருட்ட வேணாம். அதாவது ஒரு 4-5 கிளிப் எடுத்து வச்சுக்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி. அதையே எல்லா ஹேர் ப்ராடக்ட்டுக்கும் திருப்பி போட்டு இப்படி இருந்த முடி இப்படி ஆயிருச்சு, இப்படி இருந்தது இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு. அளவுக்கு முடியை அடர்த்தியா வளர வைக்கிறதுக்கு கிளினிக்கலி டெஸ்டட் ஆன எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு பெஸ்ட் ஹேர் சீரம் சூஸ் பண்ணது. மறுபடியும் ஹேர் சீரமா? என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? என்ன ப்ரோ நீங்க தான் சொன்னீங்க ஹேர் சீரம் எல்லாம் ஒன்னும் முடி வளர வைக்காதுன்னு சொல்லி போட்டு 3 சீரத்துக்கு நான் பார்த்தேன் 3 சீரத்துக்கு ப்ரோமோட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீ எத்தனைக்கு பண்ணிருக்காருன்னு தெரியல, எத்தனைக்கு பண்ண போறாருன்னு தெரியல. வாழ்த்துக்கள். ஓகே நண்பர்களே, அம்புட்டு தான் வீடியோ முடிஞ்சு. இப்போ நம்ம குடும்ப பிரச்சனைக்கு வருவோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், பாத்தீங்களா? இல்ல பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தீங்களா? ஏன்னா நம்ம ஒரு 50,000 பேர் இருக்கோம். ஆனா அந்த வீடியோ வியூஸ் வந்து வெறும் 25,000 தான் போயிருக்கு. அதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் ஒரு 15,000 தான் பார்த்திருக்கீங்க. மிச்ச 10,000 நான் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தது. நம்மாலிலே இப்படி பண்றீங்களப்பா. இது வேற ஏதோ ஒரு வீடியோவா இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க எல்லாருமா சேர்ந்து சேனல் 50K கொண்டு வந்துட்டீங்கன்னு அம்புட்டு சந்தோஷமா நான் வீடியோ போட்டுட்டு நைட்டு வந்து எடுத்து பார்த்தா யாருமே பார்க்கல. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், போச்சுட்டு அந்த வீடியோ யாருக்குமே பிடிக்கல போல. கமெண்ட் வேற இவ்வளவு வந்திருக்கு, வியூஸ் இவ்வளவுதான் வந்திருக்கு, ஆனா கமெண்ட் இவ்வளவு வந்திருக்கே, எல்லாம் நம்மள திட்டி வச்சிருப்பாங்க போல, நல்லா இல்லைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க போலன்னு சொல்லி டிப்ரெஷன்ல நான் பார்க்காம படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் போய் பார்த்தா கமெண்ட் எல்லாம் அம்புட்டு பாசிட்டிவா இருக்கு. எல்லாரும் வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆனா வியூஸ் போகல. ஏன்னு எனக்கு தெரியல. இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நான் நிறைய கண்டென்ட் யோசிச்சு வச்சிருக்கேன், விதவிதமா போடுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க இதை பண்ணாதான் உங்களை நம்பி நான் அதை கையில் எடுக்க முடியும். நீங்க இதுக்கு இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? இப்படி பண்ணா நான் எப்படி இருக்க முடியும்? அதனால பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்தும் பிடிக்கலன்னா அப்ப நீங்க டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, திட்டிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் பாருங்க. வாங்க தம்பி வாங்க. ஆனா இதுவும் நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ நீ வீடியோ போட்டதே எனக்கு தெரியல, நோட்டிபிகேஷனே வரல, ஹோம் பேஜ்லயும் வரல, நானா சேனலுக்குள்ள வந்து பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுன்னு. யாரோ சதி பண்றாங்களோ, ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் போக மாட்டேதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சு நிறைய பேருக்கு நான் போய் ஒரு வீடியோ போட்டதே தெரியலன்னு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க. நல்லா இல்லைன்னா அப்புறம் வெளியே போய்க்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரை கொடுங்க,
ஒன்ஸ் போய் பாருங்க. ரொம்ப ஆசைப்பட்டு போட்ட வீடியோயா, போய் பாருங்கயா. ஓகே நண்பர்களே, இந்த மாசம் கடமை முடிஞ்சு. அடுத்த மாசம் இன்னும் சில தீய சக்தியில பிடிச்சி உள்ள இழுத்துட்டு வரேன். அவங்களையும் போட்டு வெளுக்கலாம். ஏன் மறுபடியும் வந்து அடிக்கிற? ஏன்டா மறுபடியும் முடிக்கிற? ஓகே முடிஞ்சு. என்னடா மறுபடியும் இருக்குது? ஐயோ, இது என்ன விடுமா விடாதா? எவன்டா என்ன நினைக்கிறீங்க இத்தனை டைம்? என்ன யார் இத்தனை டைம் நினைக்க போறா? ஒருவேளை என்னோட ஃபியூச்சர் மனைவி என்ன இப்பவே அதிகமா நினைக்கிறாங்களோ? இருக்கலாம். எவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.